இப்போ உங்கள் குழந்தைகளை நீங்கள் அடிமையாக வளர்க்குறீங்களா இல்லை சுதந்திரமாக வளர்க்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன அது அப்படின்னா, அவங்க வேலையை தான் அவங்க செய்யணும், அடுத்தவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கூடாது. அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கணும். மற்றவங்களுடைய ஆடைகள்லாம் அவங்க பெண் குழந்தைகளை மற்றவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க ஆடையெல்லாம் இப்போ உங்கள் பெண் குழந்தைகளை துவைக்கணும், வீட்டு எல்லாத்தையும் தூய்மை, எல்லாருக்கும் தேவையான உணவை நீ சமைக்கணும் அப்படின்னு மற்றவங்க வேலையை நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகள்கிட்ட செய்ய பழக்கப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் உங்கள் பெண் குழந்தைய ஒரு அடிமையாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அடிமையாக எப்படி வளர்வது என்று தான். அதனால தான் வீட்டு வேலையை செய்கிறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள் வீட்டு வேலையை செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா, வீட்டில் சொல்லி கொடுக்குறப்ப அவங்கவுங்க வேலையை செய்கிறது இருந்தால் எல்லாத்துக்கும் ஆர்வமாக இருக்கும். என்னுடைய ஆடைகளை நான் துவைக்கிறேன், என்னுடைய ஆடையை துவைக்கணும்ப்பா, வீட்டுக்கு போய் என் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும் அப்படின்னா அது ஆர்வமாக இருக்கும். வீட்டில் போய் எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் நான் தான் துவைக்கணும் அப்படின்னு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல அவங்களுக்கு. பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டில் இருந்தாங்கன்னாக்கா நான் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், எங்கள் அண்ணன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், நான் தான் எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் துவைக்கணும், எல்லாருக்கும் தேவையான உணவு சமைக்கணும், தண்ணி எடுக்கணும், எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த பெண்கள் அந்த வீட்டு வேலையை விரும்ப மாட்டேன்றாங்க. அப்போ அச்சுறுத்தி அடித்து அவமானப்படுத்தி தான் அந்த அடிமைத்தனத்தை பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறார்கள் சிறு வயதில். விரும்பிலாம் அவங்க செய்கிறதில்ல. அதுவே நீ உன்னுடைய வேலையை நீ தான்ப்பா செய்யணும், வேறு வழியில்லை, நான் செய்யவே மாட்டேன், உன் ட்ரெஸ்ஸை நீ தான் துவைச்சாகணும் அப்படின்னா, அப்போ நம்ம ட்ரெஸ்ஸை நாம் தான் துவைச்சாகணும், வேறு யாருமே துவைக்க மாட்டாங்க அப்படின்னா நான் அதை எப்போ வேணாலும் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போயிடுவேன். பிறர் என்னை அச்சுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, என் சௌரியப்படி நான் எப்போ செய்யணுமோ அப்போ நான் செஞ்சுப்பேன், அதில் ஒன்றும் நான் தான் செய்யணும், வேறு வழியே இல்லை, நான் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறது முடியவும் முடியாது. நீ ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது, உன் வேலையை நீ தான் செஞ்சாகணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அவங்கவுங்க வேலையை செய்யும்போது நாம் தான் செஞ்சாகணும். 10 நாள் ஆனாலும் நாம் தான் செஞ்சாகணும். 10 நாள் என் துணியை நான் தான் துவைச்சாகணும். 10 நாள் ஆச்சுன்னா இன்னும் 10 நாள் துணி சேர்ந்துடும். அதனால் அப்பப்போ செஞ்சிடணும். அப்பப்போ செஞ்சால் அந்த வேலை ஈஸி. நான் 10 நாளைக்கு கழித்து பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன்னு 10 நாள் கழித்து பார்த்தா நிறைய துணி வந்துடும். அப்போ அந்த வேலை கஷ்டமாக இருக்கும். வேறு யாரும் செய்ய போகிறதில்ல. 10 நாள் நான் தப்பிச்சாலும் 10ஆவது நாளும் நான் தான் செஞ்சாகணும். என்னுடைய வேலையை செய்கிறேன்னா நான் தான் செஞ்சாகணும். வேறு யாரும் எங்கள் வீட்டில் உள்ள யாரும் எங்கள் அம்மாவோ அப்பாவோ செய்ய மாட்டாங்க, என் துணியை நான் தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு அந்த உணர்வு வரும்போது அப்போ அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சம் எப்படி எளிதாக செய்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க வேலை அதை அவங்க தான் செய்ய போகிறாங்க. அப்புறம் அந்த பெற்றவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலையை உன் துணியை நீ துவைச்சியா அப்படின்னு பெற்றவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் துணியை நீ தான் துவைச்சாகணும், வேறு வழி இல்லை, நான் உனக்கு துவைச்சி தர மாட்டேன். பெற்றவங்க அவங்கவுங்க துணியை அவங்க துவைச்சிக்கலாம். அம்மா தன்னுடைய துணியை துவைக்கிறத பற்றி கவலைப்படணும். அம்மாவும் ஒரு சோம்பேறியாக இருக்கலாம், நாளைக்கு துவைக்கலாம், அவங்க அந்த பிரச்சனையில் இருப்பாங்க. அதனால் அது அவங்களுடைய பிரச்சனையாயிரும். அப்பா அவருடைய துணியை துவைக்கிற பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பார். என்னைக்கு துவைக்கலாம், நாளைக்கு துவைக்கலாமா, அடுத்த நாள் துவைக்கலாமா, எப்போ வேணாலும் துவைக்கலாம், யாரும் அச்சுறுத்த போகிறது இல்லை. இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை செய்யணும். அதுதான் சுதந்திரம். அடிமைத்தனத்துக்கு எதிரானது தான் சுதந்திரம். அப்படின்னா இப்போ சுதந்திரம்னா என்னது? எதுவுமே செய்யாமல் ஆண்களை வளர்க்குறாங்க பாருங்க, எந்த வேலையும் செய்யாமல் ஆண்களை சோம்பேறியாக வளர்க்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அது அடிமைத்தனம் போல் தான். எல்லாருடைய வேலை செய்கிறது எப்படி மோசமானதோ, மற்றவங்க வேலையெல்லாம் செய்கிற அந்த பெண்களுக்கு கொடுக்குற அந்த பயிற்சி எவ்வளோ மோசமானதோ, அதுபோல் எந்த வேலையும் செய்யாமல் ஊதாரியாக சுற்றிட்டு வரான் பாருங்கள் இந்த ஆண்கள், இதுவும் மோசமானது. அதனால் 2 குழந்தைகளையும் எப்படி வளர்க்கணுன்னே தெரில. ஆண் குழந்தைகளும் உன் வேலையை நீ தான்ப்பா செய்யணும், உன் ட்ரெஸ்ஸை நீ தான் துவைக்கணும். அதுபோல் பெண் குழந்தைகளை உன்னுடைய வேலையை மட்டும் நீ செஞ்சால் போதும். நீ செய்ய வேலை ஒரு 8 வயசுக்கு அப்புறம் 8 வயசு வரைக்கும் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துடணும். உன் வேலையை நீ செஞ்சியா செய்யலையா, ஏன் இன்னும் செய்யலை, அம்மா அதை கவனிக்கணும், அம்மா அப்பா அதை கவனிக்கணும். 8 வயசுக்கு அப்புறம் 8 வயசு வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு, உன் வேலையை நீ எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. உன்னுடைய ரூமை தனித்தனி ரூம் கொடுத்துடணும், தனித்தனி கழிவறை கொடுத்துடணும், தனித்தனி குளியலறை கொடுத்துடணும், தனித்தனி சமையலறை கொடுத்துடணும். உன்னுடைய உணவை நீயே சமைச்சிக்கோ, உன்னுடைய ஆடைகளை நீயே துவைச்சிக்கோ, உன்னுடைய இருப்பிடத்தை நீயே துவைச்சிக்கோ. 8 வயசு வரைக்கும் உனக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துடணும். அதை ஒழுங்காக செய்கிறாங்களா, தினமும் செய்கிறாங்களா, ஏன் இன்றைக்கி செய்யலை அப்படின்னு 8 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அதை குழந்தைகளை கண்காணிக்கணும். 8 வயசு வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமும் நான் உனக்கு இதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்து ஏறாது, இனிமேலாம் ஏறப்போகுது, என் கடமை முடிஞ்சிச்சு. 8 வயசு வரைக்கும் நீ நல்லா உன் வேலையை கரெக்டாக செஞ்சுட்ட, பாராட்டுகள், இனிமேல் உன்னை பற்றின கவலை எனக்கு இல்லை, நான் சரியாக சொல்லி கொடுத்துட்டேன், நீ சரியாகவும் கற்றுக்கிட்ட. அதுக்கப்புறம் 8 வயசுக்கு அப்புறம் உனது பிரச்சனைகளை பற்றி நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், உன்னை பற்றி நான் போதுமான அளவுக்கு கவலைப்பட்டேன், அடிப்படை அந்த அஸ்துவாரத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன், இனிமேல் நீ அந்த அஸ்துவாரத்தில் கட்டடம் கட்டு
அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். அது அந்த மாதிரி தான் வந்து அடிமைத்தனம் இல்லாமல் சுதந்திரமாக எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அவரவர் வேலையை மட்டும் செய்ய கற்றுக் கொடுங்கள். நீங்கள் மற்றவங்க வேலையெல்லாம் பெண் குழந்தைகள்கிட்ட வந்து மற்றவங்க வேலையெல்லாம் செய்ய கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அந்த பெண் குழந்தைகளை வேறு யாராவது ஏமாற்றுவாங்க. நாளைக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் என்ன பண்ணுவான், அவன் துணியெல்லாம் பொண்டாட்டி தான் கொடுப்பான். ஏன்னா சின்ன வயசில் அப்படி தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு, ஏமாற்றப்பட்டு வந்திருக்க. அதனால் வெளியிலையும் உங்கள் குழந்தைய மற்றவங்க வேறு யாராவது ஏமாற்றுவாங்க. அவங்க மாமனார் மாமியார் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுவாங்க இந்த பெண்கள். ஏன்னா நீங்கள் அப்படி தான் பயிற்சி கொடுத்துருக்கீங்க. யாரும் ஏமாற்றக்கூடாது. ஏன் மாமனார் மாமியாருக்கு கை இல்லையா? ஏன் புருஷனுக்கு கை இல்லையா? அவன் துணியை அவன் துவைக்க மாட்டானா? அப்போ அப்படி துவைச்சி கொடுத்தா தான் அவனுடைய அன்பு கிடைக்குமா? அப்படிப்பட்ட அன்பு தேவையில்லை. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் சொல்லு, உன் துணியை நான் துவைக்கிறேன், உன்னுடைய உணவை நான் சமைக்கிறேன். நீ ஆரோக்கியமாக இருக்கிற, கிழங்கு மாதிரி இருக்கிற, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிற, அப்புறம் வந்து உன்னுடைய துணியை நான் ஏன் துவைக்கணும், மாமியார் துணியை நான் ஏன் துவைக்கணும், அவங்க துவைக்க மாட்டாங்களா? ஏன் மாமனார் துணியை அவர் துவைக்க மாட்டாரா? அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அது எப்படி வரும் தெரியுமா? ஏன் அந்த கேள்வி, அந்த இதில் தான் சுதந்திரம், அதான் நம்முடைய பாதுகாப்பு. அப்போ பெண் குழந்தைகளுக்கு அவங்கவுங்க வேலையை மட்டுமே செய்ய கற்றுக் கொடுங்க. அடுத்தவங்க வேலையை செய்ய கற்றுக் கொடுக்காதீங்க. ஆண் குழந்தைகளுக்கு எதையுமே செய்ய கற்றுக் கொடுக்காம விட்டுடுறீங்க. அந்த மாதிரி விடாதீங்க. அவன் வேலையை மட்டும் செஞ்சு விட்டு நீ விளையாடு, ஆடு, பாடு, என்ன வேணாலும் பண்ணு. உன்னுடைய துணியை நீ துவை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய். இதுதான் சுதந்திரம் என்பது. சுதந்திரம் என்பது எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் அலைவது அல்ல. சுதந்திரம் அப்போ அடிமைத்தனம். அதனால் வந்து சுதந்திரம்னா அவங்கவுங்க வேலையை செய்யணும். அப்போ இன்றைக்கி பெண்கள் அடுத்தவங்க வேலையெல்லாம் பெண்கள் செய்யணும் அப்படின்னு பழக்கப்படுத்தப்படுகிறார்கள் வீடுகளில். அப்படின்னா அவங்க அடிமையாக வளர்க்கப்படுகிறார்கள். அது வந்து ஒழுக்கமும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. அது அடிமைத்தனம். நாளைக்கு பல இடத்துல அவங்க இந்த மாதிரி ஏமாறுவாங்க. மற்றவங்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.